தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. உப்பு வாங்கினா பணவரவு சேருன்றாங்களே நெசமா அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் வார 6 to 7 உப்பு வாங்கலாங்க. வெள்ளிக்கிழமை 6 to 7 சுக்கரவாரியில் உப்பு வாங்கிட்டு வந்து குளிச்சு போட்டு கடைக்கு போயிட்டுங்க கல் உப்பு தூள் உப்பு வாங்கிட்டு வந்து பூஜைறையில் வைக்க ஒரு மன ஆறுதல் நிம்மதி திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்றும் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையும் பார்க்கடலிலிருந்து மகாலட்சுமி தோன்றிய போது அவரோடு சேர்ந்து ஐராவதம் காமதேனு போன்றவரோடு உப்பும் இணைந்து வெளிப்பட்டதாக சொல்லப்படுவாருங்க. அதான் உப்பு லட்சுமி கடாட்ச நிலைகளை கொடுக்குங்க. அதனால் உப்பு என்பது லட்சுமிக்குரிய பொருளாகவும் பார்க்கப்படுதுங்க. இந்த காரணத்தால் தான் உப்பினை கடனாக கொடுக்க மாட்டார்கள். அந்த நாட்களிலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுனில் இருக்கக்கூடிய கடைகளோ வில்லேஜில் இருக்கக்கூடிய கடைகளோ பார்த்திங்கன்னா உப்பு மட்டும் பாருங்கள் வெளியே வச்சுட்டு போவாங்க. எப்படியாப்பட்ட திருடனாக இருந்தாலுமே உப்பு மட்டும் திருடிட்டு போக மாட்டானுங்களாம்மா. அதனால் உப்பு திருட்டு போகிற வாழ்க்கை ஒரு இது வாழ்க்கையே இல்லாமல் போயிடும் அப்படின்றதுக்காண்டி இந்த உப்பு மட்டும் பாருங்கள் வெளியே வச்சுருப்பாங்க. உப்பு மூட்டைகள் கட்டி கொண்டு வீதி வீதியாக வெள்ளிக்கிழமை தோறும் காலை நேரத்தில் விற்று கொண்டே வருவார்கள். எல்லாரும் இல்லங்களிலும் வெள்ளிக்கிழமை நாளில் சிறிதளவு உப்பு வாங்குவது என்பது பழக்கத்தில் இருந்ததுங்களாம்மா. நவீன உலகில் காணாமல் போச்சுங்க. பழக்கங்களில் இதுவும் ஒன்றாகிவிட்டது. வருந்தத்தக்க விஷயம் கூட சொல்லிக்கலாங்க. அதனால் வெள்ளிக்கிழமை உப்பு மகாலட்சுமிக்கு உரியது. வெள்ளிக்கிழமை இந்த சுக்கரவார சொல்லக்கூடிய 6 to 7 இந்த சுக்கரவாரில் குளிச்சு போட்டு அருகில் இருக்கக்கூடிய கடைகளில் போயிட்டுங்க கல்லுப்போ தூளுப்போ வாங்கிட்டு வந்து அதை பிரித்து பூஜை ரூமில் வச்சு போட்டு ஒரு தீபம் பொருத்தி வச்சு போட்டு 2 பூக்களை போட்டுட்டு போங்க. ஸோ ஜம்முன்னு இருப்பீங்களாம்மா. செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.